பாலியல் பிறழ்வுகளில் சாடிசம் அப்படின்றது துன்புறுத்துதல் மூலம் பாலியல் இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும். இவருக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அடிக்கிறது, உதைக்கிறது, காயங்களை ஏற்படுத்துறது, வினோதமாக கட்டி போட்டுட்டு எனக்கு ஒருத்தன் பணம் தரணும், அவன் தரலை, அவனை கடனாளியை நடத்துகிற மாதிரி கடுமையான துன்புறுத்தல், டார்ச்சர் பண்ணி பணத்தை மீதம் இருக்க நகையை வாங்கிட்டு வாங்கன்னு வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம். எண்ணங்கள் அவங்க மனதில் ஆழமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்றது சிறு வயதில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். பெண்களுக்கு பல நேரங்களில் பாலியல் உறவில் விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு சிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இல்லை. பட் அவங்க அது ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறாங்களோ, இதை வெளிப்படையாக பேசுகிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் கூட அவங்களுக்கு இல்லையாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, என்னை கட்டி போட்டு செக்ஸ் பண்ணாங்க, பாத்ரூமுக்குள்ளே போகும்போதும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு. செக்ஷுவல் பிறழ்வு உள்ளவர்கள்லாம் அவங்க சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு 2-3 பெண்கள் வர்றாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு. சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லை, செக்ஷுவல் ரைட்ஸ் இருக்காது. ஒரு பெண் என்னை நீ தொடக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை தான். ஆணுக்கு இணையான ஒரு விருப்பம் பெண்ணுக்கு இருக்கு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரீசெண்டாக நிறைய டெத்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. சூசைடு, செக்ஸ் டார்ச்சர் அப்படின்ற பேரில், அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் டவுரி கேட்டாங்க அண்ட் செக்ஷுவல் டார்ச்சர் அதிகமாக பண்ணாங்க அப்படின்றதுக்காக நிறைய தற்கொலைகளை தொடர்ந்து பார்க்க முடியுது. சொல்லாத கதைகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த செக்ஸ் டார்ச்சர் அப்படிங்கிறது முதல்ல என்ன காரணங்களுக்காக கொடுக்கப்படுது, ஏன் இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதனால்? இது 2 விதமாக பார்க்கலாங்க. ஒன்று வந்து நல்ல நிலையில் இருக்கிற மனநிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து வரதட்சணை எனக்கு கிடைக்க வேண்டியது என் உரிமை, அவங்க 500 பவுன் கமிட் பண்ணியிருக்காங்க, 250 தான் கொடுத்துருக்காங்க, பாக்கி தரலை, நீ கடன் கொடுத்தவன்ட்ட கடன் கேட்குற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணி கொடுமைப்படுத்தலாம். முன்னால் நிறைய ஸ்டவ்வெல்லாம் வெடிக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய நடந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. மனப்பிறழ்வுகள், பாலியல் பிறழ்வுகள்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. சாடிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாடோ மசாக்கிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து இவர் செக்ஸ் பண்ணுறதுல துன்புறுத்தும் போது இவருக்கு உச்சகட்டம் வரும். அடிக்கிறது, உதைக்கிறது. நீங்கள் ஆபாச படங்கள்லையும் இப்போ அதெல்லாம் நிறைய காட்டுறாங்க. ஒரு பெண்ணை வந்து கட்டி போட்டு 2 கையை 2ஐயும் விலங்கு போட்டு காலெலாம் கட்டி போட்டு துன்புறுத்தி செக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது ஆணுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆணை வந்து அந்த மாதிரி கட்டி போட்டு சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு அதில் அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் இருக்கும். அடிக்கிறவங்க சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாதாரண சாடிஸ்டாகவும் இருப்பாங்க. முன்னெல்லாம் அந்த பதங்கள் ரொம்ப பாப்புலர். இந்த சாடிஸ்ட் அப்படின்ற குணத்தை வந்து சாதாரண வாழ்க்கையிலையும் பயன்படுத்துவாங்க. மற்றவரை துன்புறுத்துகிற குணம் இது. ஆனால் பாலியல் பிறழ்வுகளில் சாடிசம் அப்படின்றது துன்புறுத்துதல் மூலம் பாலியல் இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு உச்சகட்டம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு உச்சகட்டமே இருக்கும், பாலியலில் இன்பமே இருக்கும். மொசாக்கிஸ்ட் அப்படின்றவங்க அடி வாங்கும்போது அவங்களுக்கு இன்பம் இருக்கும். சாட்டையில் அடிப்பாங்க, தாம்பத்திய உறவின் போதே சாட்டையில் அடிக்கிறது, பாடியில் நிறைய காயங்களை உண்டு பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு லிமிட்டேஷனோடு இருக்கும். சாடோ மொசாக்கிஸ்ட் இந்த மாதிரி காம்பினேஷனில் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இது பெருசாக வெளியவே தெரியாது, சைலண்ட்டாக உள்ளே இருக்கும். ஆனால் ஒருத்தர் சாடிஸ்டாகவும் இன்னொருத்தர் நார்மல் பர்சனாகவும் உள்ளே போயிட்டாங்கன்னா இவருக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அடிக்கிறது, உதைக்கிறது, காயங்களை ஏற்படுத்துறது, வினோதமாக கட்டி போட்டுட்டு உறவு வைத்து கொள்வது, இந்த மாதிரி ரொம்ப வினோதமான முறைகளில் பண்ணுறதுல இவருக்கு அப்போ தான் திருப்தியே இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அது எதிர்பாராத ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி பெண்ணில் ஒரு சாடிஸ்ட் இருந்தாங்கன்னா கணவனை ரொம்ப அடித்து துன்புறுத்துறது, கடிக்கிறது, கிள்றது, இல்லை உதைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இன்னும் குச்சி எடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி 2 விதமான பிறழ்வுகள் இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அந்த பெண்ணோட உடம்புல ஏராளமான காயங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ப்ராபபிளி சாடிஸ்ட் அந்த மாதிரி கேரக்டர் அவர் இருக்கலாம். ஒன்று.
இல்லை காயங்கள்னு வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ்னு இருக்குல்ல சார், என்ன மாதிரியான பாடி காயங்கள்? ஃபுல்லாகவே காயங்கள் எல்லா இடங்கள்லையும் இருந்ததுன்னு Torture சொல்கிறாங்க. எல்லா பண்ணின இடங்கள்லையும் காயங்கள். சாதாரணமான காயங்கள் எல்லாம் அது மாதிரி இருக்கலாம். அல்லது எனக்கு ஒருத்தன் பணம் தரணும், அவன் தரலை, அவனை கடனாளியை நடத்துகிற மாதிரி கடுமையான துன்புறுத்தல், டார்ச்சர் பண்ணி பணத்தை மீதம் இருக்க நகையை வாங்கிட்டு வாங்கன்னு வரதட்சணை கொடுமையாகவும் இருக்கலாம். ஸ்டவ் அடித்ததெல்லாம் முன்னால் நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் அப்போது ஒரு கொலை பண்ணுற அளவுக்கும் போகிறாங்க. வரதட்சணை என்னமோ கடன் கொடுத்தவன் திருப்பி தராத மாதிரி. அப்போ அதுவாகவும் இருக்கலாம். அது மாமியார் மாமனாரும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். தங்களுக்கு வர வேண்டிய உரிமை வரல, அதனால துன்புறுத்துறது நியாயம் அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்பது கிட்டத்தட்ட 4,08,500 கேசஸ் 2022 ரெக்கார்ட் ஆகிருக்கு. கிரைம் பியூரோ இந்தியன் டாக்குமெண்ட்டில், இந்தியாவுடைய இன்றைக்கும் போய் பார்க்கலாம் யார் வெப்சைட்டில். அவ்வளவு கிரைம்ஸு ரெக்கார்டட் மட்டும், அன்ரெக்கார்டடாக எவ்வளவுன்னு யாரும் சொல்ல முடியல. பாலியல் வன்புணர்வு, துன்புறுத்தல், அதாவது ரேப் மாதிரி கேசஸ் 33,350 கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதே வருடத்தில். அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் முழுமையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு இந்த இன்சிடெண்ட்டு நமக்கு தெரியுது, ஆனால் இதற்கு அடிப்படையில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று சோஷியலாக ஆணும் பெண்ணும் சமமாக இல்லை, எல்லா பெண்களுமே சமமாக இல்லை. ரொம்ப வசதி படைத்த பெண்ணும் ரொம்ப அன்றாட கூலியும் சமம் அல்ல. அன்றாட கூலி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரும் வாங்கக்கூட மாட்டாங்க. அதே மாதிரி எக்கானமிக்கலி பேக்வேர்டு, சோஷியலி பேக்வேர்டாக இருப்பாங்க. படிநிலையில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கலாக பார்த்திங்கனாலும் பெண்கள் ரொம்ப, எத்தனை பிரதமரை நமக்கு ஞாபகம் வச்சுக்குவோம், மார்கரெட் தட்சர், இந்திரா காந்தி, இந்த மாதிரி 1-2 பேரை தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேரை நம்ம சொல்ல முடியும். அப்போது சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லை, செக்ஷுவல் ரைட்ஸ் இருக்காது. ஒரு பெண் என்னை நீ தொடக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை தான். ஆணுக்கு இணையான ஒரு விருப்பம் பெண்ணுக்கு இருக்குது, எந்த நிலையிலையும் எல்லா இடங்கள்லையும். ஆனால் அதையும் மீறி பெண்கள் மீதான துன்புறுத்தல்கள் அலுவலகத்தில் இருக்கும், வீட்டில் இருக்கும், குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆண் குழந்தைகளுக்கு இருக்குது, அதுவும் இருக்குது. ஏராளமான இந்த துன்புறுத்தல்கள் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த பெண் தாங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து ஈஸியாக அவங்க வெளியே வந்திருக்கலாம். இது ஒரு சொசைட்டிக்கு முற்றிலுமே ஒரு தவறான, அது ஒரு அவமானமான ஒரு விஷயந்தான். அந்த பெண்ணை வளர்க்கிற விதமே தப்பாக வளர்த்துருக்காங்க. அந்த பெண் இதை எதிர்த்து வெளியே வந்திருக்கலாம் எளிமையாக. அவ்வளோ வசதி படைத்த ஒரு பெண் நல்லா படிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் அது தாங்காமல் அப்புறம் தற்கொலைக்குள்ளே போயிருக்காங்க. இதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் அந்த பெண்ணுக்கு. படிப்போ அல்லது அந்த வசதியோ செல்வ செழிப்போ ஒரு தன்னம்பிக்கையை கூட அந்த பெண்ணுக்கு கொடுக்கலன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் இதில் ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். செக்ஷுவல் ஜஸ்டிஸ், செக்ஷுவல் ரைட்ஸ், இதில் எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இது எல்லாமே இன்றைக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு மறுக்கப்பட்டு தான் இருக்கிறது. இல்லை, பட் அந்த ஆடியோ நோட்ஸ் கேட்கும்போது கூட என்ன ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையுமே செக்ஷுவல் டார்ச்சர் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணலை. பட் அவங்க ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறாங்களோ, இதை வெளிப்படையாக பேசுகிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் கூட அவங்களுக்கு இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, என்னை கட்டி போட்டு செக்ஸ் பண்ணாங்க, பாத்ரூமுக்குள்ளே போகும்போதும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி செக்ஷுவலாக டார்ச்சரும் சேர்த்து சொல்கிறாங்க. அதான் ஒருவேளை வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம், பியூராக இது வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம். இல்லை ஒரு சேடிஸ்டாக அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு மனிதனுக்கு மனைவியாக வாழ்க்கப்படும் போது சாதாரண வாழ்க்கையிலையும் டார்ச்சர் பண்ணலாம், செக்ஸ்லையும் டார்ச்சர் பண்ணலாம். இது ஏன் அப்படி நடந்ததுன்றது இன்னும் கொஞ்சம் விசாரணைக்கும் போது தான் தெரியும். விசாரணைக்கு உள்ளே போகும்போது என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்னு தெரியும். ஆனால் அந்த பெண்ணுக்கான உதவி அவங்க தோழிட்டையும் பேசியிருக்காங்க, ஃபோன்லாம் அட்லீஸ்ட் பேசுவாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னால் யூஸ்வலாக பேசுவாங்க. அவங்க யாராவது உஷாராகி இதில் கொஞ்சம் முன்னெடுப்பு கொண்டு அந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். பெற்றோர்கள் இதை கையாண்டிருக்கணும். உடனே கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு பெண்ணை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவங்க தாய் தந்தையருக்கு இல்லை, அவங்கள படைச்ச கடவுளுக்கு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம்
ஒரு துன்பத்தோடு நீங்கள் அந்த வீட்டிலே வாழ்ந்துருன்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு மூடத்தனமான விஷயம். அது கண்டிப்பாக மறுக்கப்படணும். ஏன்னா இந்த செக்ஷுவல் ரைட்ஸ் பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது தான். செக்ஷுவல் ஜஸ்டிஸ் சமுதாயத்திலையும் இல்லை. இது எல்லாமே கலந்து ஒரு பெரிய அந்த பொண்ணுக்கும் ஒரு புரிதலும் இல்லை. பாலியல் புரிதல் எதுவும் இல்லாமல் இருக்காங்க. செக்ஷுவல் ரைட்ஸ் இல்லை, பட் அந்த செக்ஷுவல் ரைட்ஸ் பற்றி தெரியாமல் ஒரு டாமினன்ஸோட ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க ஒரு தன்னுடைய பார்ட்னர் மேலே, உடல் ரீதியாக இல்லை ரொம்ப ரூத்லெஸ்ஸாக அப்படின்னும் போது அவங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் சார்? அதான் ஒன்று வந்து அவங்க அப்படி அந்த ஆண் அப்படி நடந்துக்கிட்டது ஒன்று அந்த சேடிஸ்ட் மனப்பான்மையாக இருக்கலாம். இல்லைன்னா வரதட்சணை கொடுக்காம தன்னை ஏமாற்றிட்டாங்க, ஒரு பொண்ணை தன் தலையில் கட்டிட்டாங்க, அந்த கோபம், அந்த குடும்பமே கோபமாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதை ஆரம்பிச்சிருக்கலாம். இதை ஃபீல் பண்ண உடனே அந்த பெண் கடுமையாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த பெண்ணை யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா உடனடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதில் யோசிக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும். அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பல நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் யாராவது அப்பா அடிச்சிட்டாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க அப்பாவை. ஒரு எளிமையான நம்பர் இருக்குது, 918 987 ஏதோ ஒரு 1098ன்னு இந்தியாவில் இருக்குது. அந்த நம்பர்களுக்கெல்லாம் பண்ணாங்கன்னா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தான் விசாரணையெல்லாம். அதனால் பெற்றோர்களுக்கே அந்த உரிமை இல்லை. அப்போ இவங்கெல்லாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணி அந்த பேர் அங்கே இருந்திருக்கவே வேண்டியதில்லை. ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி முன்னால் நிறைய நடந்திருக்கு. முன்னால்லாம் ஸ்டவ் வெடிச்சதுன்னு சொல்லி கேஸை மூடிட்டு இருப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் தற்கொலையாக போயிருக்கு. எவ்வளோ தூரம் இந்த கேசஸ் நடக்கும்னு தெரியல, உள்ளே போகும்போது தான் தெரியும். ஏன்னா அவர் நேரடியாக அவரை வந்து குற்றஞ்சாட்டுறதுல சிக்கல்கள் நிறைய இருக்கும். டவுரி டெத்தாக கொண்டு போகலாம், இல்லை தற்கொலைக்கு தூண்டுனாங்கன்னு கொண்டு போகலாம். அப்படின்னா கேசஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி சிக்கல் தான் இது. நிரூபிக்கிறது கேசஸ் எல்லாம் சிக்கலாக தான் இருக்கும். ஓகே, புரியுது. பட் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இல்லை பாலியல் சுரண்டல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது பொதுவாகவே அவங்க தரப்பில் ஒரு நியாயத்தை சொல்லுவாங்கல்ல. நான் வந்து சின்ன வயசில் இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி வளர்ந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை இப்படியான சூழலுக்கு தள்ளி விட்டுருச்சு அப்படின்ட்டு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறதா இதை நியாயப்படுத்த நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரியான காரணங்கள் இதில் அக்செப்ட் பண்ண முடியுமா? இல்லைங்க, என்ன அவருக்கு நடந்திருந்தாலும் அவர் இன்னொருத்தரை துன்புறுத்துறதை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடுமையான குற்றம் தான், அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. அவரே பிரச்சனையோடு இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவர் போயிருக்கணும், தீர்வுக்காக தான் அவர் போயிருக்கணுமே தவிர அவர் அதுக்காக மனைவியை கொடுமைப்படுத்தி கொலை பண்ண முடியும் அல்ல தற்கொலைக்கு தூண்ட முடியுன்றது சாத்தியமே இல்லை. அதை நியாயப்படுத்தவும் முடியாது. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நடந்தது, நான் மற்றவங்களை பழி வாங்குறேன்ற மாதிரி. ஏன்னா அந்த சாடிஸ்ட் அப்படின்ற கோட் வரும்போது நம்ம எல்லாருக்குமே அப்படிதானே தோணுது. பெரும்பாலும் நம்ம திரைப்படங்கள்ல கூட பார்க்க முடியுமே, சாடிஸ்டுகள் அப்படின்னா இதனால அவங்க இப்படி மாறிட்டாங்கன்னு தானே அவங்க நியாயப்படுத்துறாங்க. அதெல்லாம் கரெக்டு இல்லை. இது வந்து இந்த சாடிஸ்ட்ன்றது ஒரு விதமான மனோபாவம். அவங்களுக்கு வந்து ஒரு காமன் அந்த சென்ஸ் இருக்காது. நம்ம ஒரு சாடிஸ்டாக இருக்கோன்ற சென்ஸ் இருக்காது. அவங்க அது இல்லாமலே, அந்த உணர்வு இல்லாமலே அது ஒரு இயல்பான நடத்தைன்னுவாங்க. அது எப்படி சிறு வயதிலிருந்தே அப்படிதான் இருக்கலாம். இப்போ எந்த வயதுலேருந்து வேணாலும் இருக்கலாம். இப்போது அடித்து வளர்த்தாத அடியாத பிள்ளை படியாது அப்படின்னு ஒரு அப்பா நம்புகிறாருன்னா குழந்தைய அடிக்கிறது நியாயம்னு நம்பிக்கிட்டு இருப்பார். அப்போ அடித்து நல்லா கை காலெலாம் உடச்சி வளர்த்தா தான் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கும், ஒழுங்காக படிக்கும்னு நம்பினார்னா அடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அடிக்கிறது தவறு அப்படின்னு நினைக்கிற அப்பாக்கள் வந்து கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க. சிக்கல் ரொம்ப மோசமாக இருந்தாலும் அதை அடிக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, அதான் சாடிஸ்ட் மனநிலை உள்ளவங்க வந்து இந்த இன்ஃப்ளிக்ட் பண்ணுறது, காயப்படுத்துறதெல்லாம் ஒரு இயல்பான செயலாக பண்ணுவாங்க. தனக்கு அந்த உரிமை இருக்குது, பண்ணலாம், தவறு இல்லைன்ற ஒரு எண்ணங்கள் அவங்க மனதில் ஆழமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்றது சிறு வயதில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். பெண்களுக்கு பல நேரங்களில் பாலியல் உறவில் விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு சிறு வயதில் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், அப்யூசஸ் எல்லாம் காரணமாக இருக்கும். அது உண்மைதான், அது கரெக்டு. ஆனால் சேடிசம் ஏன் வருது, இப்படி காரணங்களால் வருதா அப்படின்ற அந்த ஆய்வுகள் வந்து பெருசாக இல்லை. இந்த கேரக்டர்ஸ் மொசாக்கிஸ், சாடிஸ்ட் எல்லாம் இவர்கள் எழுத்தாளர்கள். இவங்க ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் எழுத்தாளர். இவங்க எழுத்து பாணியை வச்சு இவங்களை வந்து அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாங்க.
இந்த மாதிரி குணமுள்ளவரில் சாடிசம், மொசாக்கிசம் என்றெல்லாம் பேர் சூட்டி அழைச்சாங்க. அதுக்கு செக்ஷுவல் பிறழ்வு உள்ளவர்களுக்கும், செக்ஷுவல் பிறழ்வு உள்ளவர்கள்னாங்க அவங்க சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு 2-3 பெண்கள் வர்றாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிர்வாணமாக நிற்பாங்க. இது சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்காங்க நிறைய பேர் அப்படி. 3 பெண்கள் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. எதிர இருக்க வீட்டு பெண் முன்னால் அவர் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருவாங்க. இது காமனாக ரொம்ப நடக்கும். இது இப்படி தவறு. அவர் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பார், இயல்பாக தான் இருப்பார். அந்த நேரங்களில் அப்படி நடப்பாங்க. இது பாலியல் பிறழ்வுகள். இது மாதிரி ஏராளமான பாலியல் பிறழ்வுகள் இருக்குது. பொது இடங்களில் சுய இன்பம் பண்ணுறது, அவங்களுக்கு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் உண்டு. அதற்கான ட்ரீட்மெண்ட், சிகிச்சைகள் கொடுக்கணும். பிஹேவியரல் தெரப்பி, மருந்துகள் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்களை குறைக்க முடியும். அப்படி பண்ணுறோம், அது தப்புன்ற பொதுவான ஆழமான சென்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அதனால வர்ற பிரச்சனை. தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.